ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மாம்ஸ் மேஜிக் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் முஸ்லீம் கல்யாண வீடுகளில் பிரியாணியோடு நம்ம சேர்த்து சாப்பிட்ற ஃபீர்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபீர்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வறுக்கணும். ஸோ அதுக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது சூடானதும் இப்போ நம்ம ரவையை சேர்த்துடலாம். நான் 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக 2-3 பேருக்கு பண்ணுறதா இருந்தால் இந்த அளவை அப்படியே பாதியாக குறைச்சிக்கோங்க. ரவை எப்போவுமே கொஞ்சம் போட்டாலே நிறைய வந்துடும். ஸோ கொஞ்சமாக வேணும்னா இந்த அளவை பாதியாக போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ரவையை வறுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ்க்கு வறுத்துக்கோங்க, போதும். இப்போ இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபீர்னி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ 4 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் உடனே இதை ட்ரை பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். 2 விரலால் பிடிச்சு எடுக்க போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணிலாம் வற்றி ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் நான் சேர்க்குறேன். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால். காய்ச்சாத பால் சேர்க்காதீங்க, அது ஒரு மாதிரியாக ஸ்மெல் வரும். ஸோ காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க, அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் ரிச்சாக வேணும்னா நீங்கள் பால் அதிகமாக சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாகவே பாலில் கூட செய்யலாம். இன்னும் டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக வேணும்னா ஒரு 10 முந்திரி ஒரு 10 பாதாம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி உள்ளக்க சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரிச்சாக கிடைக்கும் நமக்கு. அது ஆப்ஷனல் தான், தேவைன்னா அந்த மாதிரி செய்யலாம். அடுத்து இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கரைஞ்சதும் இது இன்னும் கொஞ்சம் தண்ணியாகும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. பட் ஒரிஜினல் ரெசிப்பியில் கண்டிப்பாக கண்டென்ஸ் மில்க் சேர்ப்பாங்க. இப் சப்போஸ் உங்ககிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக. அப்புறம் 4-5 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் முழுசாக சேர்க்குறத விட பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஏலக்காய் பொடியாக இருந்ததுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம சேர்க்குறப்ப நம்ம சாப்பிட்றப்ப ஏலக்காய் நம்ம வாயில் வராமல் இருக்கும். நமக்கு ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் இன்னும் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு முந்திரியை உடச்சி போட்டுக்கலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் பாதாம் பருப்பு போடலாம். அப்புறம் சார பருப்புன்னு சொல்லுவாங்க, அதுவுமே நம்ம சேர்க்கலாம். கிஸ்மிஸ் பழம் இதுக்கு சேர்க்க மாட்டாங்க. முந்திரி நல்லா வறுபட்டு கலர் மாறினதும் இதை நம்ம ஃபீர்னியோடு ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு ஒரு 1 மினிட்க்கு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம உடனே சூடாக குடிக்கிறப்ப தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம வச்சுட்டோம்னா அது கெட்டியாயிடும். நமக்கு தெரிஞ்சது தான், எப்போவுமே ரவை போக போக கெட்டியாகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பால் ஊற்றி சுட வச்சுக்கோங்க. இது தண்ணியாக குடித்தா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.